நான் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்ப எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும்? என்ன நீ ஒரு பேப்பரை தூக்கி போடுற மாதிரி போட்டா எப்படி இருக்கும்? நான் எப்போதுமே கோவத்தை காட்டுறதே இல்லை. அதே தலைவரோட பழக்கம். அது நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ற? உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி இப்ப இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல, எனக்கு வரமாட்டேங்க. நல்லவங்கன்னா சொல்லுவேன். நல்லவங்க ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட சொல்லுவேன். இது சொல்ற அளவுக்கு இல்ல, அதனால நான் வாயினால சொல்லல. உங்களுக்கு புரியும் யாருன்னு. சரி, இவரை முதலமைச்சராக்குவோம் சொல்லிட்டு அந்த தீர்ப்பு காதல கேட்டு 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வேலையை பண்ணேன். அவர் உடனே என்ன சொல்றாரு? அம்மா, கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்கறப்ப நீங்களே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி நீங்களே இருந்து கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு. அதனால உட்காந்து அம்மா போட்டோ வச்சு சத்தியம் பண்ண சொல்லி எல்லார்கிட்டையும் கடிதத்தை வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சு விட்டு மறுநாள் காலைல 11 மணிக்கு பெங்களூருக்கு போனேன். இதுதான் நடந்தது. அப்படியே 2-3 மாசம் போச்சு. அப்ப எல்லாம் இவர் எப்படி என்ன அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் 4-5 மந்திரிங்க வந்தாங்க என்ன பார்க்க. ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு, அம்மா நீங்க சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாத்திக்கலாம், நீங்க ஏன் பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுல செங்கோட்டையன் ரொம்ப கேட்டாரு. அது அம்மா இங்க மாத்திக்குவோம், நம்ம செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி லெட்டர் கொடுத்து பெங்களூர் ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுத்தா போறோம், நம்மளுக்கு இங்க டிரான்ஸ்பர் கொடுத்துருவாங்க. அதனால நீங்க நம்ம ஊர் ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். அதனால நான் யதார்த்தமா சொன்னேன், இல்ல செங்கோட்டையன், நான் இங்கே இருக்கேன் பெங்களூர்லயே. நான் சொன்ன காரணம் வேற என்னன்னா, நீங்க அரசாங்கத்தை நடத்தணும். திமுகவுக்கு சொல்றதுக்கு இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் அங்க வந்தேன்னா நீங்க ஆட்சி பண்ற இடத்துல உள்ள ஜெயில நான் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? சசிகலாவுக்கு இன்னைக்கு சாப்பாடு கேரியர்ல போடுச்சும்பா. இந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு போய் சொந்தக்காரவங்க போனாங்க, 40 நிமிஷம் தான் பார்க்கணும், அரை நாள் உட்காந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? வேண்டாம். நீங்க ஆக்கப்பூர்வமான வேலையை பாருங்க. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நம்ம வேலையை பார்க்கணும். அதனால வேணாம், நான் இங்கே இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் பின்னாடி போக போக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு, நம்ம வேண்டான்னு சொன்னதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு. அது போகட்டும், அது போகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொதுக்குழுவே அதுக்கு தானே இருக்கு, நீக்கிறதுக்கு. அதனால என்னன்னா உடனே ஒரு பொதுக்குழுவை கூட்டி என்ன நீக்கிறாங்க. நான் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்ப எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும்? என்ன நீ ஒரு பேப்பரை தூக்கி போடுற மாதிரி போட்டா எப்படி இருக்கும்? நான் எப்போதுமே கோவத்தை காட்டுறதே இல்லை. அதே தலைவரோட பழக்கம். அது நான் தலைவர்கிட்ட ஒரு 3-4 வருஷம் பேசிட்டு இருந்திருக்கேன். அப்ப சொல்லுவாரு, அவரு சொல்றது ரொம்ப பதிஞ்சு போச்சு அப்போ எனக்கு. அதனால நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்க கூடாது, அதனால இதை விட்டு தான் பார்க்கணும்.